ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சிஎம் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பார்க்கலாம். இந்த ரிசர்னா கேஸ் என்ன ஆயிடுச்சு? அது எங்கள் கேஸு செவமூட்டமாக போயிட்டு இருக்கு. அதாவது நீதி கிடைக்குது, அதெல்லாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அதெல்லாம் விடுங்க. ரிசர்னியா கேஸே ஒரு கொடுமை. இப்போ அந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் 4-5 கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி எப்படி யூடியூபர் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? என்னது யூடியூபர் டெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு அவரு வந்து கல்யாணம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகிற டைம்ல நகை பத்துல நகை வாங்கிட்டா போய் அடிச்சு வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய கேவலமா அப்ப எங்க தாயா போகுது? எதுக்கே உங்களுக்கு காசு வேணும்னா அவங்களா கொடுக்கறது வேறையா? நீங்க வற்புறுத்தி அடிச்சு வாங்குறது எப்படி நம்ம கொள்ளடிக்கிறது சமம். இந்த காலத்துல எந்த காலத்துல இருக்கும்? ஒரு காலத்துல பெண் அடிமைன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஆண்கள் வர்க்கத்தை அடையாளம் காட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு அந்த காலத்துல எவ்வளவு தவறுன்றதை உணர்ந்து இன்னைக்கு உலகம் மாறிட்டு இருக்க காலகட்டத்துல எவ்வளவு கேவலமா வரதட்சணை கொடுமையால பெண்கள் செத்துட்டு இருக்காங்க. நல்ல பெண்கள் செத்துட்டு இருக்காங்க. அதான் கொடுமையா இருக்குங்க. வீணா போனவங்க எவ்வளவு பேர், நிறைய மாற்றுக்கிறது நிறைய பேர் இருக்குல்ல, அவங்களாம் இல்ல நல்ல பெண்கள் சாகுறாங்கன்றது ஏத்துக்கவே முடியல. இந்த ரிதனே கேஸே ரப்பர் மாதிரி பேத்திட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனக்காடு அருகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது அப்படி சொல்றாங்க. ஜெமிலா மேரி அவங்க பேரு. எதுனா அப்படின்னா அவங்க ஏற்கனவே அதுக்கே காதல் திருமணம். அதான் ஏன்னா காசு கொடுக்குறாங்க சொல்லி ஒத்துக்கிட்டு ஏன் இதுல இன்னும் 50% நான் பொண்ணு திருப்பி தரல. சரி, ஒன்னு கேக்குறேன், 10 லட்சம் மீதி தரல. இல்ல வரதட்சணை வாங்கிதான் நீங்க வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் சரி, அந்த ஆண்களோட வீட்டை சேர்ந்த மாமனார் மாமியார் யாராலும் சரி, உங்க பசங்களையோ இல்ல அந்த பையனும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? நீங்க ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியல, வரதட்சணை வாங்கிதான் நீங்க வாழணும். அது எதுக்கியா உங்களுக்கு அந்த வாழ்க்கை? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அவங்க மாமனார் வாங்கி கொடுத்த மாமனார்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி மாமனார் வீட்டுல மாமனாரோட சுரண்டி நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. அந்த பெண்ணை கஷ்டப்பட்டு வேற பெருமை வேற. மாமனார் வீட்டுல பைக்கு கார் பத்தி வாங்கிருக்காங்க பத்தியா? மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் வேலை செய்யற அப்பனா வந்து கார் வாங்கி வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சமூக கட்டத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் சமமா படிச்சிருக்காங்க. படிப்பறிவு கொடுத்துருக்காங்களோ ஒரு வீட்டுல. ஏங்க அது இல்ல, ஒரு பையன் ஒரு மணமகன் வரதட்சணை கேட்கறான்னும் போதே அவன் வந்து பணக்காசுக்கு மேல ஆசைப்படுறான்றது சாதாரண பேசிக்கா தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க ஒரு பெண் கொடுக்கும் போது சாதாரண விஷயம் அது, இது தெரிஞ்சுக்க வேணாமா? நம்ம இன்னைக்கு சில வீட்டுல என்னன்னா நீ என்ன பண்ணுங்க அது போங்க அப்படி சில பேர் விட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு போடுங்க. பொண்ணு இப்ப மாப்பிள்ளை படிச்சிருக்காப்புல, பொண்ணுக்கு வந்து நீங்க உங்க வீட்டுல என்ன பார்த்து முடியுமே பார்த்து பாருங்க அப்படின்னாலே அது வரதட்சணை தான். அதுவும் ஒரு வரதட்சணை. அது நான் சொல்றது வரதட்சணை. நீங்க செய்யறது செய்யுங்க, வரதட்சணை தான் அது. இப்ப வரதட்சணையே யாரும் வாங்கல. இப்ப நார்மலைசேஷன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வரதட்சணை கொடுக்கறது தெரியுமா? இன்னெல்லாம் கொடுமையா இருந்தது. இப்ப நார்மலைஸ் இப்ப வந்து திரும்ப கொடுமையா ஆகிட்டு இருக்கு. கௌரவத்துக்காக செஞ்சிடறாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வரதட்சணை வேணான்னு சொல்றது படி சொல்லிட்டு நீங்க செய்யறது செய்யுங்க சொல்ற, அதுவும் ஒரு வகையில வரதட்சணை தான். அது உங்க பெண் அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க பெண்ணுல இருந்து எதுவுமே போடாம எப்படி அனுப்புறது அவங்க சொல்றாங்க. அவங்களே நினைக்கிறாங்க நம்ம அதான் சார் உங்க வீட்டுல அது எப்படி என் பொண்ணு எதுவுமே போட அனுப்போம், எங்களால முடியாத நாங்க போடுறோம் போங்க அவ்வளவுதான். இப்ப அந்த மாதிரி நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவங்க இப்ப எல்லாருமே அதை பண்ணி சொல்றாங்க. எல்லாருமே அதான் பண்றாங்க. உண்மை நீங்க சொல்ற உண்மையே. ஒரு பையன் வந்து வானா சொன்னாலும் ஆப்போசிட் சொல்றாங்க. அது எப்படி என் பொண்ணுக்கு எதுவுமே போடாம இருப்பாரு, என்னால முடிஞ்சது போடுறான் அப்படின்னு சொல்லி போடுறான். அதாவது உங்க பெண்ணை நீங்க ஒரு பெண் வீட்டாரா இருக்கட்டும் இல்ல மாப்பிள்ளை வீட்டாரா இருக்கட்டும், பெண்ணுக்கு வந்து நல்ல குணத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அந்த பண்ண கண்டிப்பா இப்ப பெண்கள் படிச்சிடறாங்க, கண்டிப்பா படிச்சிடறாங்க. செல்வ செழிப்பா உங்களை வந்து எப்படின்னா படிக்க சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு நாங்க தகுதி வேணும். அவங்க எதுக்கு வரதட்சணைன்ற பேர்ல வந்து விற்கிறீங்கன்னு கேட்கறேன். இப்ப அந்த பையன் வரதட்சணை கொடுக்குறீங்க அப்படின்னாக்க உங்க பொண்ணை காசு வாங்கிட்டு இல்ல காசு கொடுத்து அவங்கள்ட்ட விற்கிற மாதிரி அது இல்ல. அந்த வேலையை வேண்டாம், செய்யாதீங்க. இல்ல காரணது அரேஞ்சு திருமணத்துல தான் வந்து பொண்ணுக்கு இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லி இருந்தா, காதல் திருமணம் ஆகியுமே இப்ப இந்த ஜெமிலா மேரி பார்த்தோம். காதல் திருமணம் என்ன பொண்ணு வந்தா மட்டும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருந்து இவ்வளவு கொடுக்கவே இல்லை பாத்தியா, வாங்கிட்டு வா. அதாவது அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா 50 சவரன் போட்டு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இப்ப திரும்பவும் அது 10ல இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அது பொண்ணு எழுதி வச்சுட்டு சொன்னதா வந்து அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாராவது இறந்து போன அந்த பெண்ணோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இது என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டேன்னா,
சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்ல, உங்களால வந்து இன்னொருத்தவங்க நாடிதான் இருக்கிற நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிடுறீங்க? உங்களால சம்பாதிச்சிக்க முடியல, அந்த பொண்ணை வரக்கூடிய பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியலன்னா என்ன என்ன வெங்காயத்துக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க? தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நல்ல பெண்களுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு தொலைக்காதீங்கன்றது என்னோட ஒரு கருத்து. இப்போ ஒரு ஆண்கள்ன்றது எவ்வளவு ஆமா, நம்மளுக்கே ஒரு அசிங்கமா இருக்குல்ல, ஒரு ஆண்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களே. ஏன்னா இது ஒரு சில நல்ல ஆண்கள் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல பெண்கள் இருக்காங்க. நம்ம வீடியோஸ்ல ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுங்களா, விசாரிக்கும் போது உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு. 100% தயவு செஞ்சு ஒரு ஆண் ஒரு மாப்பிள்ளை வீட்டாரா இருக்கட்டும், இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும் சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த பையன் உண்மையா அவன் கேரக்டர் எப்படி இருக்கு, ஏன்னா அந்த பையன் கேரக்டர் நம்ம கண்டிப்பா பொண்ணு இருக்கும். யாரு நல்ல மனுஷன் நல்ல பெண் தெரிய மாட்டேதுங்க. ஏன்னா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லியாவது நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினைச்சாங்க. இன்கேஸ் அந்த பையனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, அந்த பையனுக்கு வேலை இல்லாம இருக்கா, அந்த பையன் எப்படி, சில குடும்பம் இப்படிதான் சில பேர் வந்து சில பேர் உண்மையா இருக்க மாதிரி நல்ல பையன் மாதிரி நடிக்கிறானா, அதை கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. ஆனா உண்மையானமே சில பேர் வந்து நல்லா படிச்சவன், அவனுக்கு திருமணமே அவன் கூட நிறைய பேர் இருக்காங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நல்ல பையன் கூட இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியாம இருக்கும். ஆனா சுத்து வட்டாத பாக்குறவங்களுக்கோ இல்ல அவங்க பெற்றோருக்கோ நிச்சயமா அந்த பையனோட கேரக்டர்ன்றது நிச்சயமா தெரியும். அதே மறைக்கிறீங்க, என் பையன் இப்படிதான் இது மாதிரி சொன்னீங்கன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை தப்பப்படாதுல்ல. அந்த மாதிரி பையனுக்கு அந்த மாதிரி பொண்ணு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி ரஃப் அண்ட் டைப்பான கேரக்டர் இருக்கக்கூடிய பொண்ணு அமைச்சு வைங்க. அப்பதான் 2 பேரும் கான்ட்ரவர்சியா பக்கவா இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அப்பாவி பெண்களை வந்து அந்த மாதிரி ஆண்கள் தள்ள கட்டி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா பெண்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு தலைமுறையே பாதிக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா. அது மாதிரி அதனாலதான் ஒரு நம்மளுக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பேச. ஏன்னா இப்ப எங்க வீட்லயுமே எங்க அப்பாவுமே இது மாதிரி சின்ன வயசுல இருக்கப்போ சண்டை எல்லாம் போட்டிருக்காரு. என்ன உங்க வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தாங்க, என்ன போனாங்க வந்தாங்க, அப்படி போயிட்டு இருக்காரு. அது வந்து இன்னமும் தொடருதுன்னா பாருங்க. அது இல்ல இவ்வளவு யோசிக்கிறேன். வரதட்சணை கேக்குறாங்க, 2025 கல்யாணம் பண்றவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறோம். அப்ப என்ன நாகரிகம் இல்ல? எனக்கு என்ன சந்தேகம்னா, வரதட்சணை கேக்குறாங்கல்ல, கேட்கும் போது அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க? ஒரு பணக்காரங்க இங்க ரெடி பண்ண வச்சுக்கோங்க, எத்தனை மிடில் கிளாஸ் ஃபேமிலில கஷ்டப்பட்டு அப்படியே அந்த பணக்கார ரெடி பண்ணி கொடுத்தாலும் என்ன நடக்குது பாருங்க. இல்ல இது ரொம்ப வரதட்சணைன்ற மிக தப்பு தாங்க. இப்ப முக்கிய பாருங்களா, நிறைய பேர் வீட்டுல என்ன பண்றாங்க, கௌரவத்துக்காக கடன் வாங்கியாவது இந்த மாப்பிள்ளைக்கு இவ்வளவு போட்டுடணும், இவ்வளவு செஞ்சிடணும். ஏன் சார் அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் சொல்லல. அது வந்து நீங்க இருக்கும்போது செய்யறது வேற, செய்ய வேணாம்னு சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம் செய்ய வேணாம்னு சொல்றேன். இருக்கும்போது செய்ய. சில பேர் கடன் வாங்கி அதால கடன் பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவங்க பேர் கடன்காரனாவே ஆயிடுறாங்க. இப்போ வந்து அந்த ரிதன்யாவோட அம்மா அப்பா வந்து இன்னுமே கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களை வந்து இன்னும் நீங்க சரியா அரெஸ்ட் பண்ணல. அந்த 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 லாஸ்ட் டைம் வந்து அந்த இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போராட்டம் பண்றாங்க. நேத்திக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சுங்க. ரிதன்யா அவர் அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவங்க வந்து ஸ்டேஷன்ட்ட இன்னொரு ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டி வேலை கொடுத்தாரு. அதுல வந்து விஷயம் சொல்றாரு. அவருக்கு சில விஷயங்கள் அவர் சொல்லும் போது நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு செக்ஸ் சைக்கோவா இருந்திருக்கான். அவன் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் அவங்க அப்பாவால. அவங்க அப்பால சில விஷயம் சொல்ல முடியாது. அவன் தான் மனுஷனாவே இல்லையே, வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து வந்து இந்த படம் எல்லாம் கெட்ட படம் எல்லாம் பார்த்துட்டு அவன் மைண்டு புத்தி அவன் ஒரு வகையில அவன் ஒரு உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணானா, இந்த மன ரீதியா இந்த பொண்ணு டார்ச்சர் அனுபவிச்சு அந்த ரெண்டு ஆக மொத்தம் அவங்க நம்ம வீடுல சொல்ற மாதிரி அந்த 3 பேரையுமே சைக்கோ. ஆமா, யாரு இவங்க? வரதட்சணை சைக்கோ, அவங்க மாமனார் உடந்த சைக்கோ, பையன் வந்து பெரு சைக்கோ, செக்ஸ் சைக்கோ. இத சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பொண்ணு என்னன்னா, தன் மரணத்துக்கு இவங்க தானே வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்குது, தன் உயிரை விட்டுருக்குது அந்த பொண்ணு. அப்ப இவங்க 3 பேர் என்ன ஒரு குற்றவாளி தானப்ப? ஆதாரம் கிடைக்காததுக்கு போட்டு அடிச்சு அவன்கிட்ட ஆதாரம் வாங்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூம் தடிக்கு வந்து கைகளை உடைச்சிட்டு வராங்க. அப்படி இல்ல 3 பேர் இப்ப கேஸ் வாங்கிருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு உள்ள போயிருக்காங்க. இன்னும் ஏன் விசாரிக்காம இருக்காங்க? அப்படி விசாரணை பண்றப்ப அவங்க பாத்ரூம்லாம் போயிருப்பாங்கல்ல, அப்ப வழிக்கு அவங்க ஊந்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ ஏன் வர மாட்டேங்குது? பணம் பேசுதுங்க அவங்கள்ட்ட. பணக்காரனால கொஞ்சம் காலை நல்லா வச்சு போறாங்க, வழுக்க மாட்டேங்குது போல அவங்களுக்கு எல்லாம். ஏழை மக்களுக்கு வழுக்குது, நம்ம கையை காலு எல்லாம் அடிபடும். நம்ம கேக்குது என்னன்னா, இந்த மாதிரி ரிதன்யா மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாம அவங்க அப்பா அம்மா தவிக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஸ்லோவா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவ்வளவுதான். ஸ்லோவா இருக்குன்ற சட்டம் இருக்கு, சரியான ஒழுங்கா இல்ல சட்டம். இதுக்கு நம்ம யார என்ன சொல்றது, குறை சொல்றது தெரியல. தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆட்சி தான் குறையான ஆட்சி. எப்படி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாம அடிச்சு கொள்றாங்க, போட்டு உள்ள கேஸ் கொண்டு போய் உள்ள போட்டு கொள்றானா? அதிரடி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு நீதி வாங்கி தராம இருக்கு. செத்து போன அந்த பொண்ணு நீதியே தராம இருக்கு. நீதியே வாங்காம 2 பேரும் செத்து போயிருக்காங்க மண்ணுக்குள்ள. இன்னைக்கு இல்ல அதிரடி ஆக்ஷன் இதுலயே எடுக்கிறாங்கல்ல.
ஆதாரம் கையில கொடுத்துட்டாங்க சார். உங்க கையில ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தை வச்சு ஏன் சார், அதாவது ஏதாவது ஒரு தப்பா பேசிட்டா ஒரு பொய் வழக்கு போட்டு அவங்கள வந்து உடனே உள்ள தள்ளி அவங்களுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்குற நீங்க? அதுக்கெல்லாம் தண்டனை உடனே ஆதாரம் இருக்கு. அந்த பொண்ணு மன உளைச்சல்ல வேதனையில கதறி அந்த 28 நாள் அந்த பொண்ணு வந்து கொடுமையை கொடுங்கோல் ஆட்சி மாதிரி மன ரீதியா அந்த சைக்கோ மாதிரி போட்டு அவங்கள அப்படின்னா ஒரு கருவு மிஷின்ல மாட்ட மாதிரி ஒரு பக்கம் மண்டை டார்ச்சர், ஒரு பக்கம் உடம்பு டார்ச்சர், உடம்புலாம் வலி அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். எப்படி ஒரு மனவேதனை இல்ல அந்த 28 நாள் வந்து கொடுமையில வாழ்ந்திருக்கு, நெருப்புல மாதிரி இருந்திருக்குது. அந்த 28 நாள் அந்த பொண்ணு வாழ்ந்தது சாதனையா நினைக்கிறேன் நான். ஆனா என்ன ஒண்ணு, அது வந்து வெளில வந்து இந்த மாதிரி அவனை கொண்டு பண்ண வெளில வந்திருந்தா கூட நாங்க நிம்மதியா பேசிருப்போம். அது அந்த அளவுக்கு மனதை துன்பப்பட்டு இருக்கனால அது வந்து தன் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு அமைதியான புள்ளப்பா. அதான் விஷயமே. இந்த மாதிரி ஒரு அமைதியான பெண்ணை வந்து எங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, சில எவ்வளவோ பெண்கள் கதை கேட்டிருக்கோம், சில அந்த விஷயம் கேட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு ஆத்மாவா இருந்தா அந்த நல்ல ஆத்மாவுக்கு ஒரு நீதி கிடைக்கலையன்றது இருக்கு. அந்த பொண்ணு உயிரோட இருந்து இந்த நீதி வாங்கிட்டு கொடுத்துருக்கணும் உள்ள. அந்த பொண்ணு உயிரோட இருந்து உன 3 பேர் உள்ள தெளிதான் எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அது போனது வருத்தம். கதறமா வெளில இருந்து நீதி வாங்கி கொடுத்துருந்துச்சுன்னா எப்படிதான் இருந்திருக்கும்? செம்மையா இருந்திருக்கும். அது பொழைச்சிருக்கணுங்க. அந்த பொண்ணு செத்து அந்த பொண்ணு நீதி கொடுக்காம இருக்கான பாரு, எவ்வளவு பேர் கேவலம் இது. இல்ல அது மருந்து சாப்பிட்டுருந்தாலும் இப்படியே பொழைச்சிருந்துச்சு வச்சுங்களா, எல்லாருக்குமே இப்ப இந்த குடும்பம் நடந்துக்கிட்டு கண்டிப்பா அப்பயும் தெரிய வந்துதான் இருக்கும். இனிமேலாவது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்ல வராங்க, உங்க பொண்ணோ உங்க பையனோ யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அதை வந்து தயவுசெய்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்படிதாம இருக்கும்னு சொல்லிட்டு வழிக முடிச்சுக்க. அந்த காலத்துல இப்படிதாம இருக்கணும், ஏன் கௌரவ குறைச்சலுமா இப்படிதான் வாழும் தள்ளாதீங்க. அவங்க விருப்பத்துக்கு வாழ விடுங்க. அவங்களுக்கு தெரியும் லைஃப் என்னன்னா, நீங்க வளர்த்துட்டீங்க சார், இத்தனை வருஷம் அவங்களுக்கு முடிவு பண்ணி அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கரை சேர்த்துட்டீங்க. அவங்க லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிவு பண்ண தெரியும். அவங்கள போட்டு நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் டார்ச்சர் பண்ணாதீங்க. சில பேர் வழி தவறி போகும்போது பேசிக் அட்வைஸ் பண்ணலாம், நிர்பந்தப்படுத்தக்கூடாது, தள்ளக்கூடாது, பிடிக்காது செய்யக்கூடாது. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண வீட்டுல வந்து அப்பா எனக்கு நல்லா போக முடியலப்பா வாழ முடியலப்பா பிரச்சனை சொல்லுதுன்னா அந்த பொண்ணு உண்மையா கூப்பிட்டு விசாரிங்க. அம்மா அப்படி அம்மா இருக்கும் கல்யாணம் கோப்பா சரியாயிடுமா சொல்லி இந்த ஆறுதல் சொல்லி அமுச்சு விடாதீங்க. உண்மையா நின்று விசாரிச்சு என்ன முழு கருத்து என்னமோ கேட்டுட்டு அந்த பொண்ணை கொண்டு போங்க. இல்ல இந்த மாதிரி பொறுக்கி பசங்கள்லாம் அந்த நாட்டுல இருக்கிறாங்க என்ற மாதிரி தெரியுது இல்ல. தயவு செஞ்சு இனிமே வந்து பேரண்ட்ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க விசாரிக்க வராங்கன்னா அவனை பத்தி உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா அந்த அவங்களுக்கும் அடுத்த கட்ட வேற ஒரு நல்ல ஆளை பார்த்துட்டு போவாங்க. உண்மையை சொல்லுங்க. ஏன்னா சில பேர் மறைச்சிருவாங்க, பக்கத்து வீட்டுக்கார நம்ம பக்கத்து தம்பி அவனுக்கு எப்படி நல்லது, அவன் நல்லது நடக்கல, நீங்க அவனுக்கு நல்லது நினைச்சு இன்னொருத்தவங்க லைஃபை வீணாக்குறீங்க. உண்மைதான். நீங்க நம்ம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு சொல்லக்கூடாது கமெண்ட்ஸ் பர்சனலா போடுறது சொல்ல வேண்டாது ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை லைஃப் வீணா பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பேரோட இந்த மாதிரி எத்தனையா இருக்காங்க, எத்தனையா மாதிரி எத்தனை பேர் வெளில தெரியாம இருக்காங்க. அவ்வளவுக்கும் காரணம் வந்து இந்த வரதட்சணைன்ற ஒரு பெரும் கொடுமை. வரதட்சணை அடுத்த கட்டங்க, வரதட்சணை ஒரு கொடுமையா இருக்கு. இந்த பொண்ணுக்கு 2 கொடுமையும் நடந்திருக்கு, வரதட்சணை நடந்திருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ எப்படி ஒரு பொண்ணால இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போக முடியும்? இந்த பொண்ணுக்கு இந்த அரசாங்கம் என்ன நீதி தான் கொடுத்தது? ஒரு வார்த்தை பேசலைங்க. நம்ம இவ்வளவு சொல்றோம் இல்லையா, அரசாங்கம் பேசணும்னு நினைக்கிறோம். இது இவ்வளவு பெரிய பூம் ஆயிடுச்சு இல்ல, இதை பத்தின ஒரு சின்ன ஒரு ஆறுதலா இந்த மாதிரி உடனே ஆக்ஷன் எடுக்க ஒண்ணுமே வேணாம் சார். விளம்பரம் பண்றீங்களா, சில விஷயங்கள் விளம்பரம் பண்ண நினைக்கிறாங்களே, இந்த எத்தனை பேர் பாத்தீங்க, எத்தனை பேர் போனீங்க சொல்றாங்கல்ல, இதை ஒரு விளம்பரம் பண்ண வேணாம். இந்த மாதிரி பொண்ணுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன், நீங்க ஆக்ஷன் எடுக்க வேணாம் சார். ஆக்ஷன் கட்டாயமா எடுத்து அவன் தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பேசுனீங்களா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதல் பேசுனீங்கன்னா அவங்க வீட்டு பேரண்ட்ஸோட ஒரு மனநலம் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவங்க தான் பரம்பரையா கட்சி வேற ஒரு கை கட்சியில இருக்காங்களாச்சா, கதை காசு டேரக்டா சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவரு. ஆமா, திருப்பூர் மாவட்ட தலைவர் அவரு. பதவி துர்சயோகம் எல்லாம் பண்றதுலாம் அடுத்த கட்டங்க. தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இந்த காவல் ஆய்வாளர் 2 வாரங்களாக தன் மரணத்துக்கு வந்தா காரணம்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்குது. போலீஸ் கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது, இவங்க தான் பண்ணான்னு ஆதாரம், இவங்க 3 பேர் ஜெயிலுக்கு கொண்டு போங்க. அந்த ஆமா இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றதுக்கு அதை உண்மையான விசாரிங்க, அடிச்சு விசாரிங்க. இல்ல உங்க செல்ல நீங்க எப்படி விசாரிப்பீங்களோ அந்த மாதிரி இந்த பணக்காரங்களை விசாரிங்க. விசாரிக்க வேணாம், பணக்கார விசாரிச்சு கோர்ட்டு கொண்டு போங்க. உண்மையை கேளுங்க, உண்மையை கேட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. எதுக்கு இவ்வளவு இழுத்துட்டே இருக்கீங்க? இதை சில பேர் கேட்கலாம், ஏதாவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அப்ப வந்து உங்களுக்கு அரசு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்களா? போலீஸ்க்கு வந்து தன் வேலையை செய்யாம அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? கண்டிப்பா கொடுப்பாங்கப்பா. அது வேற அது அப்ப கொடுப்பாங்கன்னா அப்ப எந்த மாதிரி ஆச்சுன்னா இல்ல கண்டிப்பா எல்லாம் அப்ப நம்ம பேசலாம். கண்டிப்பா வந்து பிரச்சனை வரதான். நம்ம எதுக்காக இதை வந்து துரிதப்பட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இப்ப இந்த ஒரு கேஸ்ல நீதி வாங்கினா எல்லாரும் பயப்படுவாங்க. இதான் சொல்ல வரேன். இது பாதிக்கப்பட்ட அந்த அப்பா அம்மா அந்த எப்படி வந்து அந்த அம்மா அப்பா எப்படி பொத்தி அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவோட மனநிலை எவ்வளவு பாதிச்சு போயிருக்கும். அவங்களுக்கு நீங்க கொடுக்குறது தண்டனை தான். அதாவது
அந்த எதிர்பார்ட்டிக்கு நீங்க கொடுக்குற தண்டனை இவங்களுக்கு ஒரு சின்ன மன ஆறுதலை கொடுக்கும். இந்த தண்டனையை பார்த்துதான் இனிமே அவனும் தப்பு பண்ணக்கூடாது. இனிமேல் நம்ம வருது கேட்கக்கூடாது, அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதா, உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணது உன் பொண்டாட்டி தானடா அது. அதை எப்படி அவங்களுக்கு அந்த மனசு வந்தது? எதுக்கு ஒருத்தவங்க கல்யாணம் பண்றான் நல்லா பாருங்க. இன்னொருத்தவனுக்கு அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ இப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு பிறகு ஒரு 2 ஃபேமிலி இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு துணையா இவங்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்றான். எதுக்கே வரதட்சணை வாங்குவீங்க அந்த பொண்ணுகிட்ட? உங்களுக்கு ஆறுதலா உங்க துணையா கடைசி வரைக்கும் உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஆத்மாவா வந்து அமைறவங்க தான் மனைவி. நம்ம வீட்டுல நம்ம அம்மா எல்லாம் இருக்காங்களே, ஆமா, அவங்கள மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு அம்மா அவங்க புருஷனாவோ உங்க அக்கா தங்கச்சியில் சொந்தக்காரங்களாம் இருக்க போறாங்க. அதான் நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு உனக்கு தக்க பலமா இருக்க போறவங்களே அவங்க தான். அவங்களுக்கு நீ காசு கொடுக்கலாம்யா, நீ ஏன் அவங்கள்ட்ட காசு வாங்கணுன்றதானா? கடைசி வரைக்கும் அவங்க வீட்டை விட்டு நல்லா பண்ணலாம். ஒரு பெண்ணு வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்து 20-25 வயசு வளர்ந்து வீட்டை விட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அப்ப ஏன் அவங்க காசு கொடுத்து அங்க போகணும்? ஒரு பேசிக் வேணா உங்களை நம்பி ஒரு வளச வளர்த்த அந்த பொண்ணு எதுக்கு பெண்ணு வச்சாங்க? இப்ப பாருங்களேன், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கதான் நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக வாழக்கூடிய ஆளு அவங்க ஒரு மனைவி தான். அந்த மனைவிக்காக நீங்க காசு செலவு பண்ணி அந்த மனைவி கரெக்டா பார்த்துக்கிட்டா பரவாயில்ல. அந்த பெண்ணிட்ட போயிட்டு வரதட்சணை கேட்குறீங்களா? உங்க மாமனார் இருக்காருங்களா, அவங்க கொடுக்குற பெண்ணே பெரிய வரதட்சணை. என்ன காரணம் கேளுங்க. அந்த பொண்ணை விட சிறந்தது. அதாவது அந்த பொண்ணையே பெண்ணாக்கட்டை கட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்ப அப்படியேப்பட்ட பொண்ணையே வரதட்சணையா உங்களுக்கு வரும்போது எதுக்கியா காசு கேட்டு நாய் மாதிரி கேவலப்படுத்துறீங்க? இப்ப இந்த கேவலமான அந்த சைக்கோ ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்குற போற தண்டனையால இனி தமிழ்நாட்டுல எவனுமே பண்ணக்கூடாது. வரதட்சணை வான்ற வார்த்தை எடுத்தாலும் யோசிக்கணும், பயப்படணும். ஆமா, கண்டிப்பா இந்த தண்டனைன்றது யாருக்கு தெரியுமா? இப்ப இந்த தண்டனை கொடுத்து அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுலாம் அடுத்த கட்டங்க. இந்த ரிதன்யான்ற பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த பொண்ணுக்கு இறந்து போயாவது நீதி கிடைக்கிற நம்பிக்கையில அவங்க அப்பா போராட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்மளும் அதை பத்தி நிச்சயமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நீதி கண்டிப்பா கிடைக்கணும். அந்த அப்பா அம்மா மனசு கொஞ்சமாவது இந்த பொண்ணை இழந்த துக்கத்துல இருந்து ஆறுதல் அடைஞ்சு வரணும். இதுதான் எங்கள் சேனல் சார்பா அந்த குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு இறந்து இவ்வளவு நாள் ஆயுமே நீதி கிடைக்கல, ரொம்ப கொடுமையான விஷயமா. செத்தாலும் நீதி கிடைக்க மாட்டேதையா? அதான் விஷயம் பாருங்களேன். செத்தாவது நீதி வாங்கி கொடுன்னு கேட்பாங்க, செத்து நீதி கிடைக்கல. சமீபத்தில் நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். திரைப்படத்துல ஒரு பொண்ணு பணமா இருந்து எனக்கு அந்த நீதி அது வாங்கிட்டு போகும். அந்த மாதிரி காலமாச்சு. இப்ப இறந்து அந்த பொண்ணு நீதிக்காக போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அது நீங்க சொல்ற கரெக்ட். சினிமால கட்டுற மாதிரி பெண்கள்னாலே போராடிதான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லிட்டு தாங்க. இப்ப நம்ம எல்லாம் நீ அந்த பொண்ணு வந்து பணமாவே இருந்தாலும் போராடிதான் நீதி வாங்க வேண்டியதா இருக்கு இப்ப நிலைமை. பெண்களா இருந்தா போராடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம்ல நாங்க சின்ன பிள்ளைக்கு முன்னாடி பேசுவாங்கப்பா, அதெல்லாம் மாறிச்சுன்னு நினைச்சோம். இன்னுமே நீங்க சொன்ன மாதிரி இறந்து போனாலும் நீங்க போராடிதான் ஆகணுன்ற மாதிரி இந்த பெண்ணுக்காக இந்த பெண் இன்னும் போராடிட்டு இருக்கு. அந்த ஆத்மா போராடிட்டு இருக்கு. அதான் சொல்ல வரேன். நீதி கொடுங்கய்யா, தயவுசெய்து நீதி கொடுங்கய்யா அந்த ஃபேமிலிக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்க ஆதரவு தெரிவிங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க பேசுறதுக்கான ஊக்கமா கண்டிப்பா அமையும் எங்களுக்கு. நிச்சயமா எந்த பிரச்சனை ஏன்னா சொன்னா இந்த வியூஸ் பண்றது அது பண்றது நம்மளுக்கான ஒரு ஆதங்கத்தை சோசியல் மீடியா தெரியப்படுது. இதை பேசுறதால எங்களுக்கு ஒரு நிறைவு நிச்சயமா. நாங்க வியூஸுக்காக எல்லாம் பேசலங்க. நாங்களும் பார்ட் டைம் நிறைய ஒர்க் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தாங்க முடியல. நிச்சயமா இதை நீதிக்காக பேசியான்றதான் பேசிட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட் நிச்சயமா இருந்தாதான் தொடர்ந்து எங்களால பேச முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி.